உம்மடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, உம்மடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, உம்மடியோர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை இயேசுவால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோணியாரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். வார்த்தையிலும் செயலிலும் வல்லமையுள்ள புனித அந்தோணியாரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உமது உதவியை கூவி அழைப்போருக்கு இறங்கும் புனித அந்தோணியாரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித அந்தோணியாரே, கற்பில் சிறந்த லிலி மலரே, சத்திய மலையின் அணிகலனே, கிறிஸ்தவ மலையின் மகிமையே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஞானத்திலும் தேவ சிநேகத்திலும் மிகுந்தவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உம்மீது கடவுள் தாராள குணத்துடன் பொழிவுள்ள உபகாரங்களை முன்னிட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய தாழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஏனெனில் சிநேகமும் இரக்கமும் வல்லமையும் இறைவன் உமக்கு அளித்திருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம். இதோ எங்களது துயரத்தையும் கவலையையும் பயத்தையும் நோக்குவீராக. உம்மை அரவணைத்து முத்தமிட்ட குழந்தை மீது உமக்கு இருந்த அன்பை குறித்து உம்மிடம் இந்த உதவியை நாங்கள் கேட்கிறோம். எங்களது தேவைகளை அவரிடம் நீர் எடுத்து கூறுவீராக. நீர் அவரை அரவணைத்து அவருடன் பேசுகையில் நீர் அனுபவித்த இன்பத்தை நினைத்துக் கொள்ளும். அவரால் மகிமைப்படுத்தப்படும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் கேட்பது கிடைக்கும். எங்கள் மகிழ்ச்சி பூரணமாகும். இதை நினைத்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புகழை எங்கும் பரப்புவோம். உம்மை மகிமைப்படுத்திய இறைவனின் மாட்சியை எங்கும் எடுத்துரைப்போம். ஆமென். இன்று திருவிளையானது கிரிஃபின் ஆண்டனி அவருடைய பிறந்தநாள் அன்று புனித அந்தோணியாருக்கு நன்றி திருப்பலியாக ராஜசேகர் ஷெர்ன் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரித்த மேரி கிளாரா அவருடைய ஆண்மொழிப்பாற்றுக்காக பிரசிலா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புனித அந்தோணியாருக்கு நன்றி திருப்பலியாக லிலி புஷ்பம் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் உதவும் கரங்கள் இன்றைய தினத்தை சிறப்பிக்கின்றார்கள். அவர்களும் புனித அந்தோணியாருக்கு நன்றி திருப்பலியாக இன்றைய திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிக்க சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, இந்த நாளிலே நாம் ஒன்றாக இணைந்து இந்த நவ நாட்களை சிறப்பிக்க ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நவ நாளின் இறுதி நாள் நாளின் இடத்திலே நாம் பதுவை புனித அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். ஒவ்வொரு திருவிழாவும் நமக்கு நினைவுபடுத்துவது நாமெல்லாம் இறைவனின் பிள்ளைகள். நாம் இறைவனுக்கு இந்த புனிதர் வழியாக நன்றி செலுத்துகிற விழாதான் இந்த திருவிழாக்கள். எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம் வாழ்விலே இந்த கோடி அற்புதர் புரிந்திருக்கிறார். பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளை நமக்காக பரிந்து பேசியிருக்கிறார். நமக்கு பாதுகாவலராக இருந்திருக்கிறார். இத்தகைய நன்மையான காரியங்கள் நினைத்து ஆண்டவர்கள் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து பதுவை புனித அந்தோணியார் நமக்கெல்லாம் பரிந்து பேசி நம் குடும்பங்களுக்கு பாதுகாவலராக இருந்து நம்மை தொடர்ந்து இறைவன் பாதையில் நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி திருப்பலியிலே பக்தியோடு பங்கு பெற்று ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும்
வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறியை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்கிறார்கள். உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைக்குள் இறைவனாய் என்றென்றும் ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இன்று வரை மோசேயின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடியிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பால் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும். இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. இப்போது நாம் அனைவருக்கும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம். இவ்வாறு மென்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகிறோம். இவை எல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே. கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கிறோம். ஆகையால் மனந்தளராமல் இருக்கிறோம். நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவோருக்கே அன்றி வேறு எதற்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரின் அறிவு கண்களை குருடாகிவிட்டது. எனவே அவர்களின் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தியை ஒளியை காண முடிவதில்லை. நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களை இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாக அறிவொளியே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணின்று உண்மை முளைத்திலும் விண்ணின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி. நல்லதையே ஆண்டவர் அருள்வார்.
நல்விலையை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 - 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாது கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் நெறி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல் உறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்பிற்க சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழா நாட்களிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு மிக மகிழ்ச்சி. அந்தோனியாவின் பெருவிழாவை வெகு விமர்சையாக நீங்கள் கொண்டாடி வருகிறீர்கள். நாளை தினத்துக்காக நீங்கள் உங்களே தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். 9 நாட்களாக இந்த புனிதர் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி வருகிறீர்கள். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை கடவுள் எனக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை நான் பதுவை நகரிலே இருந்தேன். புனித அந்தோனியார் அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட அந்த ஆலயத்திலே இருந்தேன், பதுவை நகரிலே. அங்கு திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, சனிக்கிழமையிலே அந்தோனியார் இறுதியாக அவர் நற்செய்தியை அறிவித்த இடத்துக்கு சென்றேன். அவர் தன்னுடைய வாழ்நாள் இறுதி நாட்களிலே 36 வயதிலே இறந்து விட்டார். அதிக ஜெபத்தினாலும்
தவ முயற்சினாலும் அவர் நோயுற்று அவர் இயலாத நிலையில இருந்தபோது அவருக்கு என்று சொல்லி அந்த காம்போ பியர்ஸ் சாம்போ பியர் என்கிற ஒரு இடத்துல ஒரு மாமனிதர் அவர் என்ன செய்கிறார், அவர் நற்செய்தி அறிவிப்பதற்காக நடக்க முடியாத நிலையில் இருக்கிறார். நற்செய்தி அறிவிப்பதற்காக ஒரு மரத்திலே அவருக்கு ஒரு இடம் அமைத்து அங்கிருந்து மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிற அந்த அவருக்கு அந்த ஏற்பாடை செய்கிறார். அங்கிருந்து தான் அவர் இறுதியாக அந்த நற்செய்தி அறிவிக்கிறார். அதன் பின்பாக அதே இடத்திலே ஒரு சிற்றாலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தை வடிவிலே நம்முடைய புனித அந்தோனியார் கரங்களிலே வந்த இடம். இந்த மாமனிதர் திசோ என்கிறவர் அவர் அந்த அறையை பார்க்கிறார். பெரிய வெளிச்சம் வருகிறது. அதை கண்டு அவர் அங்கு சென்று பார்க்கிற போது ஆண்டவர் நம்ம புனிதருடைய கரங்களிலே இருப்பதை அவர் காண்கிறார். அப்போது புனிதர் இறுதியாக சொல்லுவார், இதை நீ யாரிடம் சொல்லக்கூடாது என்று சொல்லி. அவர் இறந்த பிறகுதான் இந்த பெரிய மாமனிதர், உயர்ந்த மனிதர் மக்களுக்கு இதை தெரிவிக்கிறார். அந்த இடத்துக்கு செல்லவும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்பாக புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்நாளில் இறுதி நாளிலே இருந்து இறந்த இடத்துக்கு சென்றோம். ஆச்சல்லா என்கிற ஒரு இடத்துல அவர் நோயுற்று புனித கிளாராம்மாள் ஒரு மடத்துக்கு கொண்டு வருகிறார்கள். அங்கே அவர் இறக்கிறார். அங்கிருந்து பதுவை நகரிலே அவரை அடக்கம் செய்கிறார்கள். இப்படி கடவுள் ஒரு வாய்ப்பை தந்தார். அதுவும் இந்த நாட்களிலே உங்களோடு இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. என்னுடைய ஃபேவரட் செயின்னு சொன்னா புனித அந்தோனியார் தான். அந்தோனியுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் ஒரு நமக்கு உடனடியாக நம் ஞாபகங்களுக்கு வருவது கோடி அற்புதர். அவரை எப்படி விவரிக்கிறார்கள் என்று சொன்னால், புதுமை அவருடைய நாவின் நுனியிலே எப்போதும் காத்திருந்தது என்று சொல்லி, அந்த அளவுக்கு அவர் வாயை திறந்தார் என்று சொன்னால் புதுமைதான். அப்படி வாழ்ந்தார். எப்படி இவருக்கு எப்படி ஒரு பாக்கியம் கிடைத்தது, எப்படி இவர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொன்னால் அவருடைய வாழ்வுதான். குழந்தை முதலே அவர் புதுமை செய்ய ஆரம்பித்து விட்டார். உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் இல்லை, அந்தோனியாரை கரைத்து குடித்திருப்பீங்க இல்லையா? திருநெல்வேலிக்கு அல்வா மாதிரி எங்களுக்கே அந்தோனியாரா அப்படி நீங்க கேட்கிற அளவுக்கு அந்தோனியாரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சிறு வயதிலே அவர் ஒரு முறை ஒரு பேயானது அவரை பயன்படுத்துகிறது. சிலுவை அடையாளத்தை அவர் தரையிலே வரைகிறார். அந்த பேய் மறைந்து போகிறது. அது மட்டுமல்ல, ஒரு முறை தந்தையார் சொல்லுவார், மகனே நான் ஆலயத்துக்கு சொல்கிறேன், நீ இங்கிருந்து நம்முடைய வயல்வெளியை பார்த்துக்கொள், இல்லை என்று சொன்னால் பறவைகள் எல்லாம் வந்து எல்லா தானியங்களும் தின்றுவிடும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போது அவர் ஆலயத்துக்கு சென்று விடுகிறார். அப்போ அந்தோனியார் கூட நானும் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவரும் ஆலயத்துக்கு சென்று விடுகிறார். தந்தை ஆலயம் திருப்பலி முடிந்த பின்பாக அவரை சந்திக்கிறார். பார்த்து விட்டு, மகனே உன்னை சொன்னனே நீ வயல்வெளியை பார்த்துக்கொள் என்று சொல்லி ஏன் இப்படி செய்தாய், இந்நேரம் நம்முடைய தானியங்கள் எல்லாம் பறவைகள் தின்று இருக்குமே என்று சொல்லுகிறார். அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கள் வாங்க என்று சொல்லிக்கொண்டு அவருடைய அந்த வயல்வெளியில் இருந்த ஒரு அறைக்கு கூட்டி செல்கிறார். நான் அப்போ அந்த அறையை திறந்த போது அங்கிருந்து பறவைகள் எல்லாம் வெளியே செல்கிறது. நான் சொன்னேன், எல்லா பறவைகளையும் பார்த்து எல்லாரும் இந்த அறைக்குள்ள போங்க, ரூமுக்குள்ள போங்க என்று சொல்லி அவர் கதவை அடைக்கிறார். அது மட்டுமல்ல, மற்றொரு ஒரு சிறு பெண்மணி அழுது கொண்டே வருகிறார். ஏன் அழுகிறார் என்று சொன்னால், நான் குடத்தை உடைத்து விட்டேன், வீட்டுக்கு சென்றார் சொன்னால் எங்க அம்மா என்ன திட்டுவாங்க. அப்ப சிறு வயதிலேயே அந்த பானைகளை ஒட்டை வைத்து கொடுத்தார். இப்படி சிறு வயதிலேயே அவர் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக இருந்தார். எதனால் என்று சொன்னால், முதலாவதாக அவர் பிறந்த பின்பு 10 நாள் கழித்து ஞானஸ்தானம் பெறுகிறார். அவருடைய தாயார் அந்த குழந்தையை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதைத்தான் அவர் சொல்லுவார், குழந்தையை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்து இந்த குழந்தையை உமது பாதுகாவலிலே வைக்கின்ற சொல்லி அன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அன்று முதல் புனித அந்தோனியார் அன்னைக்கு மிகுந்த பக்தி உள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்தார் என்று சொல்லி அவர் வரலாறு முழுவதுமாக பார்க்கிறோம். அவர் அன்னைக்கு மிகவும் உகந்த மனிதர், அன்னையை மிகவும் நேசித்த, அன்னை மரியாதை நேசித்த ஒரு புனிதராக இருந்தார். அதனால தான் அன்னை மரியாதை அந்த குழந்தையை வந்து அந்தோனியாருக்கு கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே முதன் முறையாக நடந்தது. அது மட்டுமல்ல, அவர் ஆண்டவருடைய நற்கருணை மீது அளவு கடந்த ஒரு அன்பு கொண்டிருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த கழுதையருடைய அந்த கழுதை எப்படி அந்த நற்கருணை பார்த்து வணங்கியது என்று உங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய அந்த நற்கருணை மீது அன்பு கொண்டு அதன் மீது தீரா தாகம் கொண்டு தன்னுடைய வாழ்வை செலவழித்துதான் அந்தோனியார். அது இந்த புதுமைக்கு ஒரு ஊற்றாக இருந்தது. அடுத்தபடியாக இருந்தது என்று சொன்னால் இறைவனுடைய வார்த்தை. நாங்கள் எல்லாம் சென்று அவருடைய அந்த நாக்கை அழியா நாவை பார்த்தோம். அது மட்டுமல்ல, அவருடைய இந்த குரல் வளை, ஓக்கல் கார்டு மற்றும் அவருடைய பற்கள் எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை அப்படி ஓடோடி சென்று மக்களுக்கெல்லாம் அறிவித்தார். ஆண்டவர் மேல் அணையாத ஒரு அன்பு கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் புனிதர்.
அது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே இறைவனுக்கு கீழ்ப்படிவதை தலையாய கடமையாக கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, தனக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த குருமார்கள், அதிபர்கள், அவர்கள் கூட அவர் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். இதுவும் புதுமைக்கு ஒரு ஊற்றாக விளங்கியது. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், அவர் ரொம்ப புதுமை பண்ணிட்டே வரார். அப்ப அந்த அதிபர் சொல்லுவாரு, ஒரு நாளைக்கு நீ ஒரு புதுமை தான் செய்யலாம், அதுக்கு மேல நீ செய்யக்கூடாது என்று கட்டளை சொல்றாங்க. அப்போ அவர் வழியை நடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஒருவர் பில்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கிறார், கட்டட வேலை பார்த்து கொண்டிருந்தவர் திடீர் என்று கீழே விழுகிறார். அதை பார்த்த உடனே இப்படி என்ன பண்றாரு, ஆண்டவரே அவர் அங்கே நிறுத்தும் அப்படிங்கிறார். சொன்ன உடனே என்ன பண்றாரு, அவர் அங்கே நிற்கிறார். அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்குது, ஏற்கனவே அன்னைக்கு ஒரு புதுமையை பண்ணிட்டாருன்னு சொல்லி. ஐயோ, ஏற்கனவே ஒரு புதுமை பண்ணிட்டோமே, அதிபர் வேற சொல்லியிருக்கிறார் ஒரு புதுமை தான் பண்ணணும்னு சொல்லி ஓடோடி சென்று அதிபர் சொல்லுகிறார், இப்படி நீங்கள் சொன்னீர்கள் ஒரு நாளைக்கு ஒரு புதுமை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஒருவனை நிறுத்தி வைத்திருக்கிறேன், அவன் தொங்கிக் கொண்டு இருக்கிறான் காற்றிலே என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், மகனே நீ அவனை அந்த காற்றிலே நிறுத்திய போதே நீ இரண்டாவது புதுமை செய்து விட்டாய், கடவுள் உனக்கு அந்த அருளை கொடுத்திருக்கிறார், நீ அதை தாராளமாக பயன்படுத்த என்று சொல்லுகிறார். எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அன்பு புனிதனுடைய பக்தர்களாக இருக்கிற நாம் இதைத்தான் பின்பற்ற வேண்டும். முதலாவதாக பின்பற்ற வேண்டியது இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த நாளுடைய நற்செய்தி சொல்லுகிறது, கோபம் கொள்ளாதே, சினம் கொள்ளாதே என்று சொல்லுகிறது. யாராவது கோபப்படாம இருக்கிறீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? அதை நீங்க தான் சரியான ஆளுங்க வந்து நற்செய்தியை இன்னைக்கு அறிவிக்கிறதுக்கு. உங்களெல்லாம் பார்த்தா ஃபாதர் நீங்க ரொம்ப பேசுனீங்கன்னா எங்களுக்கு டென்ஷன் ஆயிடுவோம் அப்படின்னு மாதிரி தெரியுது. டென்ஷன் ஆயிடாதீங்க. கோபம் எல்லாத்துக்கும் வரும், சாமியார்களுக்கு வரும், வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனா கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? நீ ஆலயத்துக்கு வருகிற போது யாரிடமாவது உனக்கு நல்ல உறவிலே இல்லாம இருந்தேன்னு சொன்னால் நீ அந்த பலி பொருளை அங்கே விட்டு விட்டு நீ சென்று உன்னுடைய நண்பனோடு உடன்பாடு செய்து கொண்டு நீ உன்னுடைய பலியை செலுத்து. கோபம் கொள்வது மனிதனுடைய இயல்பு. ஆனால் எதற்காக கோபப்பட வேண்டும் என்று சொன்னால் சரியான காரணத்துக்காக கோபப்படலாம், ஒரு நல்ல காரணத்துக்காக கோபப்படலாம். ஒருத்தர் திருத்த வேண்டும், ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கோபப்படலாம். அது அந்த கோபம் எப்படி இருக்க வேண்டும்? சரியான நேரத்துக்குள்ளதானே இருக்க வேண்டும். ஒரு நாள் கோபப்பட்டு ஒரு வருஷம் அதை மனசுல வச்சுட்டு இருக்க கூடாது, பெரிய செவரை எழுப்பக்கூடாது. அவன் அன்னைக்கு என் மேல ரொம்ப கோபப்பட்டுட்டார், இன்னும் அவர்கள் பேசவே மாட்டேன் என்று சொல்லி பல நாட்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, ஆண்டவர் சொல்வது என்ன? நீ பலி ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக நீ சென்று உடன்பாடு செய்து கொண்டு நீ நல்லுறவு செய்து கொண்டு பலியை ஒப்புக்கொடு என்று சொல்லி. கோபப்படுவது இயல்பு. நான் சொன்னது போல சரியான காரணத்துக்காக கோபப்படலாம், சரியான நேரம், அந்த நேரத்தில் சரி நீங்க கோபப்பட்டீங்களா அவ்வளவுதான் முடிஞ்சது. அதை மனசுல வச்சுட்டு நீங்க எப்பொழுதும் தாங்கி நடக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இப்படித்தான் இறைவன் சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். புனிதர் கீழ்ப்படிந்தார், வாழ்விலை புதுமை செய்ய முடிந்தது. ஆண்டவருடைய நற்கருணை மீது அன்பு கொண்டார், நற்கருணை சந்திக்க வேண்டும், ஆண்டவரோடு பேச வேண்டும். அதுதான் சொல்லுவாங்க, நற்கருணை வாங்கிய பின்பாக அந்த நேரத்தை கோல்டன் அவர் சொல்லுவார், தங்க நேரம். ஆண்டவர் உங்களோடு இருக்கிற நேரத்துல நீங்கள் ஆண்டவரோடு பேச வேண்டும், ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்த வேண்டும். ஏதோ நற்கருணையை வாங்கி விட்டு ஏதோ எனக்கு இல்ல பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு நான் அமர்வது அல்ல, ஆண்டவரோடு பேச வேண்டும். இந்த கோல்டன் அவர், அதில் ஆண்டவரோடு நீங்கள் உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் புனிதர் செய்தார். அடுத்தபடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், நற்செய்தியை வாசித்தார், நற்செய்தியை பறைசாற்றினார். நற்செய்தி வாசிக்கணும், வீட்டில் வாசிக்கணும், ஒவ்வொருவரும் நற்செய்தியை வாசிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு நற்செய்தியின் வாயிலாக பேசுகிறார், அவருடைய வார்த்தையின் வாயிலாக பேசுகிறார். புதுமையின் ஊற்றாக இருப்பது அது ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையினாலே பல்வேறு மக்கள் குணமடைகிறார்கள். அதுதான் பார்க்கிறோம். நம்முடைய பழைய ஏற்பாட்டில் ஏதோ களிம்புகளோ இல்லை பச்சிலைகளோ மக்களுக்கு அந்த சுகத்தை அளிக்கவில்லை, உமது வார்த்தையே அவர்களுக்கு உயிரளித்தது, அவர்கள் சுகமளித்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை புதுமை செய்ய தூண்டும். அடுத்தபடியாக அன்னை மரியாள் மீது உள்ள அன்பு, பாசம். அன்னை மரியாளுடைய நீங்கள் நல்ல உறவோடு அன்னை மரியாள் பக்தி உள்ள பிள்ளைகளாக வாழ்ந்தீர்கள் சொன்னால் நிச்சயமாக புதுமை உங்கள் வாழ்விலும் நடக்கும். எனவே தர்மையான நாளில் நாம் இந்த சிறிய ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை உள்ளத்தில் ஏற்று, ஆண்டவரே இன்று முதல் நாங்களும் எங்கள் புனிதரை போல ஏதோ அவரை பார்த்து நாங்கள் நன்றி சொல்வது மட்டுமல்ல, நாங்களும் அந்த புனிதரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நான் சொல்ல இந்த வார்த்தைகளை நீங்கள் உள்ளத்தில் எரித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக இறைவனை நாம் கீழ்ப்படியணும், ஒரு வார்த்தை கீழ்ப்படியணும், வார்த்தையை வாசிக்கணும்,
நற்கருணை மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அடுத்தபடியாக அன்னை மரியாள் மீது அன்பு கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை உள்ளங்களை ஏற்று உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் இந்த நற்காரியங்களை பயிற்றுவிக்க வேண்டும். இறைவன் ஆட்சி நிச்சயமாக நம்முடைய மலரும். இப்படி அந்தோனியார் தொடர்ந்து நமக்கெல்லாம் பரிந்து பேசுவார். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பும் இரக்கம் உள்ள தெய்வம். நம் புனிதர் வழியாக நமது தேவைகளை ஆண்டவர் பாதம் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், புரவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் மூலமாக இத்திரு அவையை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் நாட்டையும் நாட்டு தலைவர்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காக உழைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனாதை இல்லங்களுக்காக மன்றாடுகிறோம். அனாதை இல்லங்களுக்கு உதவி செய்பவர்களை ஆசீர்வதியும். அங்கு இருக்கும் மக்களுக்கு நல்ல உடல் சுகம் தந்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய தினத்தை சிறப்பிக்கும் எம் பங்கில் உதவும் கரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் எப்பொழுதும் பங்கில் வளர்ச்சிக்காக உழைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காக மனமாக ஜெபிப்போம். இல்லாமல்ல இறைவா, மனித வாழ்வு பல்வேறு தேவைக்கு உள்ளாக இருக்கிறது என்று நமக்கு தெரியும். என் பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு எங்கள் புனிதர் அந்தோனியர் வழியாக உன் பாதம் சமர்ப்பித்த எல்லா விண்ணப்பமும் கேட்டு எங்கள் வாழ்வில் தேவையான ஆசீர்வாத நலன்கள் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியார் என்னவனார்களாக நாங்கள் உளம் கணிந்து செலுத்துவது உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனித அந்தோனியாரின் உமது திருவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறி எடுத்துக் காட்டார். அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதரணியோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்கள் சேர்ந்து மக்கு புகழ்ச்சி பணி சேர்த்து முடிவின்றி ஆண்டவரே,
நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் உதவி ஆயர்கள் சதீஷ் சூசிநாதன், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருஆவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், எங்கள் ஊரின் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியார், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழி எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
காக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. எனக்கு செவிசாயும் என்னை மறைத்தருளும். என்னை பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் அவனால் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றியறிதல். புனித அந்தோனியாரே, இரக்கத்தின் தந்தையாகிய இறைவனுக்கு என் பெயரால் நன்றி நல்குவீராக. நீர் கேட்பதையெல்லாம் அவர் கொடுக்கிறார். உம் வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் அடையாமல் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் கேட்பதை பெற்று தந்த நீர் எவ்வளவு நல்லவர். நீர் செய்துள்ள அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய உண்மையுள்ள ஊழியனாக ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும். இரக்கமுள்ள இயேசுவே, புனித அந்தோனியார் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் வழியாக நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, உலக வாழ்வில் உமக்கு நாங்கள் பிரமாணிக்கமுடன் சேவை செய்த பின் நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனை சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய். உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்னும் வார்த்தைகளை உம்மிடமிருந்து கேட்கும் பேறு பெறுவோமாக. ஆமென். நோயாளிகளை ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் நடுவில் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். சகோதர சகோதரிகளே, திருநாள் கிட்ட வரும்போது ரொம்ப பதட்டமாக இருக்கும். அதுவும் முறையாக ஒரு பங்குக்கு வந்த பிறகு எங்கே எது எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஆனாலும் ஆண்டவருடைய தயவால், அந்தோனியாருடைய துணையால் பிறகு உங்களுடைய
பாசத்தால் எல்லா விஷயத்தையும் நம்ம சுகமாக ஈஸியாக பண்ண முடியுதா? இந்த தருணத்தில் நான் இறைவனுக்கு நன்றி சொல்ல விரும்புகின்றேன். அதே போல ஒரு சிலருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய தினத்தை சிறப்பித்தவர்கள் யார் என்றால் அவங்களுடைய பேர் வந்து உதவும் கரங்கள். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அவங்க பேரு? நீங்க யாருன்னு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் டியூஸ்டே நம்மளுக்கு அசனம் இருக்கு இல்லைங்களா? அந்த அசனம் ப்ரிப்பரேஷன் பண்றது, சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டு வந்து அன்னைக்கு ப்ரீவியஸ் டே அதுக்கு தேவையானதெல்லாம் தயாரிப்பு பண்ணி அவர்கள் தயாரிக்கின்றார்கள். அதனால இந்த தினத்தை சிறப்பிக்கும் அவர்களுக்காக நன்றிகளும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதோ இந்த நாளை நமக்கு சிறப்பித்தவர் அருள் தந்தை பேசில் அவர்கள். அவர் பேர் வந்து பேசில் சிங். சரிங்களா? அவர் வந்து எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர், ஒரு அண்ணன், எல்லாமே சொல்லலாம். அவரை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஏன்னா அவர் அவ்வளோ க்ளோஸ், எனக்காக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். எது சொன்னாலும் பொருந்தும். நான் வந்து எப்போனா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் கால் பண்ணுறது வந்து நான் அவருக்கு தான். ஃபிலோமினாஸில் தந்தை அவர்கள் சாப்ளினாக இருக்கின்றார்கள். 7 வருஷமாக இருக்கின்றார். கூடிய சீக்கிரத்தில் டிரான்ஸ்ஃபர் வந்தால் வரும், இல்லைன்னா இல்லை. அது பிறகு எங்கே போவாருன்னு தெரில. அவர் வந்து நம்மளுக்கு புதிய முகம் இல்லை இல்லைங்களா? ஏற்கனவே நமக்காக வந்து நல்ல ஒரு திருப்பலியை ஆற்றியிருக்கின்றார் எத்தனையோ முறை. இதோ இந்த தினத்தன்று நம்முடைய பங்குக்காக வந்து ஒரு நல்ல ஒரு திருப்பலியை ஆற்றி நல்ல ஒரு மறையுரையை கொடுத்த அருள் தந்தை பேசலுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். இப்போ தந்தை அவர்களை முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய உதவும் கரங்கள் அவர்கள் தந்தை அவர்களை மரியாதை செய்வார்கள். வரோம். இந்த ராணி அம்மா வாங்க, நீங்களும் வாங்க. இந்த சமயத்தில் நமக்காக வருகை தந்த அருள் தந்தை இருதயராஜ் அவர்களுக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை அவர்கள் வந்து தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு மதியம் தான் வந்தாரு. தந்தை அவர்கள் இன்னைக்கு மதியம் தான் வந்தாரு. நான் அவரை கேட்டுக்கினேன், இந்த மாதிரி நம்ம பங்குல வந்து பசங்க வந்து நாளைக்கு வந்து அவங்களுடைய புதுநன்மை
பெறுகின்றார்கள். அதற்காக கொஞ்சம் வந்து ஃபாதர் நீங்கள் கன்ஃபெஷன் கேட்கணும்னு கேட்டுக்கினேன். தந்தை அவர்கள் வந்து நமக்காக, நம் பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய பெற்றோர்களுக்காக கன்ஃபெஷன் கேட்டார். அதற்காக பங்கு மக்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ டியர் ஃபாதர். இன்று 12வது நவநாளை சீரும் சிறப்புமாக கொண்டாடி நம் அனைவரையும் மகிழ வைத்த நம் தங்கு தந்தை அவர்களுக்கு உதவும் கரங்களின் சார்பாகவும் நம் பங்கின் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது தந்தை அவர்களின் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்தை இரு தந்தை அவர்களுக்கும் அழகான திருப்பலியை நிறைவேற்றி அழகான மறைவுரையின் கொடுத்து இறை வார்த்தைகளை எடுத்து கூறி நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும், எப்பொழுதும் இறை வார்த்தைகளை படிக்க வேண்டும் என்று சொல்லி நமது உள்ளங்களை மகிழ வைத்து ஒவ்வொரு நாளும் கோடி அற்புதரின் பாதுகாப்பில் ஒவ்வொரு நாளும் நாம் இருக்க வேண்டும் என்று இறைவார்த்தைகளை எடுத்து கூறி அழகான அறிவுரையை எடுத்து கூறி மகிழ்வித்த நம் இறுதி தந்தை அவர்களுக்கும் நமது பங்கின் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதோ நம்முடைய உதவும் கரங்கள் அவர்கள் ஒரு சிற்றுண்டியை எல்லாருக்கும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் இல்லத்துக்கு செல்லும் போது அதை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு நம்முடைய பங்கு திருவிழா, ஆயர் அவர்கள் வருகின்றார். அதனால பூசை வந்து வெளியே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் வந்து முன்கூட்டியே இப்போ யாராச்சும் பூசைக்கு எதனா கொடுக்கணும்னா இப்போயே கொண்டாந்து கொடுங்க. நாளைக்கு காலையில் எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போவே நீங்கள் வந்து பூசைக்கு யாருன்னா கொடுக்குறதா இருந்தால் இப்போ வந்து கொண்டு வந்து கொடுத்தாக்கா அது மிகவும் நன்றாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது முக்கியமான விஷயம், நாளைக்கு ஆயர் வருவார்கள். பிறகு நம்முடைய பிள்ளைகள் வந்து புதுநன்மை அதை பெறுகின்றார்கள். நற்கருணை என்னும் திருவருட்சாதனத்தை பெற இருக்கின்றார்கள். முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் ஃப்ரண்ட் ரோ யாருமே உட்காரக்கூடாது. ஒரு 3 ரோ வந்துட்டு நீங்கள் யாருமே உட்காரக்கூடாது. ஏன்னாக்கா பிள்ளைகள் அவருடைய பெற்றோர்கள், ஞானத்தாய் ஞானத்தந்தை அவங்கெல்லாம் இல்லை, வெறும் பிள்ளைகள் அவர்களுடைய பெற்றோர்கள். அதன் பிறகு மற்றவர்கள் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகையால் எல்லாரும் நாளைக்கு முக்கியமாக இந்த விழாவை சிறப்பிக்கும் போது நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செஞ்சிருக்கணும். சரிங்களா? இன்னைக்கு சாயந்தரமே ஃபாதர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். நான் குரூப்லேயும் மெசேஜ் போட்டிருந்தேன். கொஞ்சம் பேர் வந்தீங்க, கொஞ்சம் பேர் வரல. பேரண்ட்ஸ் வந்து எல்லாரும் பாவ சங்கீதனம் வந்து செஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னா டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க, நாளைக்கு உங்கள் சில்ட்ரனுக்கு வந்து நற்கருணை எனும் திருவருட்சாதனம் கேன்சல். சரியா? அதனால் பேரண்ட்ஸ் வந்து முக்கியமாக பண்ணணும். இன்னொரு விஷயம், இப்போவும் தந்தை அவர்கள் வருவார்கள், இங்கே அமர்வார்கள். யாரெல்லாம் பாவ சங்கீதனம் செய்யணும்னு தோணுதோ அவங்க நீங்கள் வந்து செஞ்சுட்டு போகலாம். அனைவரும் எழுந்து நிற்போம்.